அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது போராடி இறைவனை அடையும் ஆன்மாவின் பயணம். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கேட்கும், நீ வென்றது உலகமா இல்ல உன்னையா அப்படின்னு கேட்குமா. வாழ்க்கை ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கேட்குமா. அதாவது அந்த கேள்வியே ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டாவது. முருகப்பெருமானுடைய அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கும் போது கோபம் ஞானமாக இருக்கும், சண்டை சரணாகதியாகும், அதே போல அவங்களுடைய பக்தி அகம்பாவம் பக்தியா மாறும். ஸோ இதுதான் வழி. ஸோ இப்போ இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது பயணிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க சில மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, அதுலேயும் சித்தர் வழிபாடு ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்? சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படியே அந்த ஆன்மா இப்படியே அந்த உயிரோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது. எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசுல இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசுல இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசுல இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம மேஷராசிலேருந்து கண்டிப்பாக பார்ப்போம். இது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் மேஷராசி. இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது போராடி இறைவனை அடையும் ஆன்மாவின் பயணம். இது போராடி தான் அந்த ஆன்மா அந்த இறைவனை அடையும் அப்படின்னு சொல்கிறது முதல் விஷயம். மேஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மா அப்படிங்கிறது அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பொழுதும் போராடும், வெல்ல வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த ஆன்மாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கேட்கும், நீ வென்றது உலகமா இல்ல உன்னையா அப்படின்னு கேட்குமா. வாழ்க்கை ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கேட்குமா. அதாவது அந்த கேள்வியே ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரெண்டாவது விஷயம். அதாவது தேடும் இறைவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன்மா தேடக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானா. முருகப்பெருமானை தேடிதான் இந்த ஆன்மா போகுமா. வீரமும் தைரியமும் நிறைந்தது, சண்டை மனம் அதிகம். அதே போல முருகன் அருள் கிடைக்கும் போது அந்த கோபம் கூட ஞானமாக மாறும், சண்டை சரணாகதியாக மாறும், அகம்பாவும் பக்தியாக மாறும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் அதுல மிக 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 முக்கியமானது. அந்த முருகப்பெருமானுடைய அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கும் போது கோபம் ஞானமாக இருக்கும், சண்டை சரணாகதியாகும், அதே போல அவங்களுடைய பக்தி அகம்பாவம் பக்தியா மாறும். ஸோ இதுதான் வழி. ஸோ இப்போ இந்த ஆன்மா அப்படின்னு சொல்லும்போது பயணிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சித்தரை நோக்கி போகுமா. முதல்ல இவங்க சில மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சித்தர் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, அதுலேயும் சித்தர் வழிபாடு ரொம்ப பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் போகர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போகர் சித்தர்னு பழனியில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. அது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் சக்தியை எழுப்பும் ஞானி அப்படின்னு சொல்லலாம். நீ போகர் சித்தரை நீ பிடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் உன்னுடைய ஆன்மா பயணம் சிறப்பாக இருக்கும். உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய சரணாகதி, உன்னுடைய சில விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மேஷம் ஆன்மா அவரை வழிபட்டால் கோபம் கட்டுப்படும், உள்ளுணர்வு அதிகரிக்கும், ஆன்மீக சக்தி விழிக்கும்.
ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னுடைய புண்ணியம் என்ன? தைரியம், நேர்மை, போராடும் மனம். இதுதான் உன்னுடைய புண்ணியம். உன்னுடைய பாவம் என்ன? கோபம், அவசரம், யோசிக்காம நீ செயல்படுறது. இதுதான் உன்னுடைய ஆன்மாவுடைய சில விஷயங்கள். இதை உணரும் தருணமே ஆன்மாவின் விழிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒருத்தருக்கு ஞானம் பிறக்கிறது. சில சாமியே கும்பிட மாட்டாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர், சில பேர் பார்த்துருக்கீங்களா, சபரிமலைக்கு மாலை போடுறதுன்னு, முருகனுக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருந்து போறதுன்னு பக்தியே இருக்காது. ஆனா சடனா பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் மேல ஒரு பற்றுதல் வரும். அந்த பற்றுதல் சில பேருக்கு எப்போ வரும்னு 28 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ள சில பேருக்கு வரும். சில பேருக்கு 38 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ள வரும். சில பேருக்கு 53 வயசுலேருந்து அந்த ஆன்மீக பற்று, தெய்வ பற்று அப்படிங்கிறது வரும். தெய்வத்தை விடாமல் வழிபாடு பண்ணணும். அவன் எந்த வேலை பார்க்குறானோ இல்லையோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பண்ணுவான். அந்த தெய்வ வழிபாடு, தெய்வ சக்தி, தெய்வத்தை உணர்றது அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆன்மீக பயணம் எப்போ இவனுக்கு ஒரு தீவிரமாக இருக்கும் தெரியுமா? இந்த ஆன்மீக பயணம், இந்த ஆன்மா பயணம் எப்போ ரொம்ப அவனுக்கு தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெரிய தோல்வி, ஒரு அவமானத்துக்கு அப்புறம் தான் அவன் தெய்வத்தையே உணர்வான். அது வரைக்கும் அந்த மேஷராசியை அந்த ஆன்மா உணராது. ஒரு அவமானம் அடைஞ்சிட்டான், ஒரு தோல்வி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தெய்வம் இருக்கு, நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, நம்ம அதை உணரணும் அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து அதை கண்டிப்பாக அதை வழியிலே அவன் போக ஆரம்பிப்பான். அதுதான் இறைவன் அழைப்பு. அப்போதான் அவனுடைய அந்த இறைவனுடைய அழைப்பை அப்போதான் அவன் ஏற்றுக்கிறான். அப்போதான் அந்த ஆன்மா போகிறது. அப்போ அந்த முருகன் கோவில் தரிசனம், செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பண்ணுறது, சிகப்பு மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது, போகர் சித்தர் வழிபாடு நீ சிறப்பாக பண்ணினு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சண்டை போடும் ஆன்மா ஒரு நாள் சரணாகதி அடைய கற்றுக்கொள்ளும். நீ சண்டை போட்டுட்டே இருக்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, உன்னை சுற்றி எல்லாரும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் சரணாகதியாக கற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலோன், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுக்கம் தான் உயர்வு தரும். மேஷம் ஆன்மா இதை கற்றுக்கொள்ளும் போது அது உண்மையான வெற்றி அடையும். எவ்வளவு நீ டிசிப்ளினா, எவ்வளவு ஒழுக்கமா, எவ்வளவு விஷயமா நீ தெய்வத்துக்கிட்ட நீ போறியோ, யூ வில் பி சக்சஸ். கண்டிப்பா உன்னால சக்சஸ். அந்த ஆன்மாவுடைய பயணம் அருமையாக இருக்கும். இறுதியான சில உண்மை அப்படின்னு சொல்லும்போது, நீ நீ வெல்ல வேண்டியது உலகமா என்ன அப்படின்னு கேட்டா, நீ உன்னுடைய பொறுமை, நிதானம், நீ இறை அன்பு, இறை சக்தியை நீ உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா அதுதான் மோட்சத்தின் முதல் படி அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு விஷயம் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. இந்த ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த ஆன்மா பயணம் போறது அப்படின்னு சொன்னாலும் சரி, நீ இந்த ஆன்மா எதை நோக்கி போறது? முருகப்பெருமானை நோக்கி போறது. அப்படியே நீங்க போகும்போது நீங்க அந்த ஆன்மா, அந்த ஆன்மீக சக்தி, உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உனக்கு வரணும்னு நீ யாரை வழிபாடு பண்ணணும்? போகர் சித்தர் வழிபாடு நீ பண்ணணும். நீ அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வரணும். அப்போதான் உள்ளுணர்வு உனக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் வரும். எப்போ நீ இறைவனை முழுமையா நீ நம்புற, எப்போ இறைவன் உனக்கு உள்ள முழுமையா வராருன்னு சொன்னா, உன்னுடைய ஒரு தோல்வியும் ஒரு அவமானமும் உன்னை உயர்த்திடும். இதுதான் மேஷராசியுடைய உண்மையான இறைவனை தேடிய ஆன்மா அப்படின்னு சொல்லி, இறைவனை தேடி ஆன்மா பயணம்ங்கிறது மேஷராசிக்கு இதுதான். ஒரு அவமானம், ஒரு தோல்வி உன்னை உயர்த்திடும். அப்போ நீ உணர்ந்துருவ, தெய்வத்தை உணர்ந்துருவ, தெய்வ பாதையில நீ போக ஆரம்பிச்சிருவ. அந்த ஆன்மா பயணம் அமோகமா இருக்கும்.